வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து நியூஸாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் சற்றுமுன் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய நேரடி வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டேரக்ட் உங்கள் ரெக்ரூட்மெண்ட் தான். ஸோ நேரடி வேலைவாய்ப்பு தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா போதுமானது. ஸ்டார்டிங்லேயே சேலரி உங்களுக்கு 20,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 2/7/2025 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் இருக்கும். ஸோ இன்டர்வியூ பேஸ் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது, யார் எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன். தென் இதில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டு, ஆஃபீஸ் ஆஃப் த சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல், தமிழ்நாடு சர்க்கிள், சென்னையிலேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இது தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். போஸ்டல் அசிஸ்டண்ட், அதாவது சர்க்கிள் ஆஃபீஸ் அண்ட் ரீஜனல் ஆஃபீஸர்ஸ், இதுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. போஸ்டல் அசிஸ்டண்ட், ஸோ இதுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு 123 யூஆரில் மட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டல் போஸ்டிங் வந்து 157 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டில் டோட்டலாக வந்து ஒரு 45 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 202 போஸ்டிங் வந்து டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் பிடபிள்யூஎஸ் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 202 போஸ்டிங் டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யார் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது லிமிடெட் டிபார்ட்மெண்டல் காம்படிஷன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் தான் இது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஜிடிஎஸ் இது மாதிரியான கேட்டகரியிலலாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பே மேட்ரிக்ஸ் லெவல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து போஸ்டல் அசிஸ்டண்ட், போஸ்டல் ஆஃபீஸ், ஸோ அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ளூட் அதிகமாகும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சியிலலாம் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறதாகவும் வந்து இதில் வந்து அப்ளிகேஷன்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்மேட் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2/7/2025 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் பர்மிட்டட் லிமிட் ஆஃப் கேண்டிடேட், ஸோ இதுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் 10/7/2025 வரைக்கும் வந்து டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் 20/7/2025 வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன். உங்களோட நேம், எம்ப்ளாய்மெண்ட் ஐடி, அதே மாதிரி ஜெண்டர் என்ன, உங்களோட ஆஃபீஸ் எங்கே, அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிவிஷன் எங்கே அப்படிங்கிறது எல்லாமே, டேட் ஆஃப் பர்த்து, கேட்டகரியிலேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே கரெக்டாக வந்து நீங்கள் எழுதணும். தென் அதே மாதிரி இதெல்லாம் எழுதி தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து கொடுத்துருக்கூடிய டிபார்ட்மெண்டல் காம்படிஷன், அதாவது டிபார்ட்மெண்டல் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கான போஸ்டல் ஆஃபீஸ். ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி தான் இது. இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்குங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது, அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ், கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட், நீங்கள் வந்து 3rd இயர் படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்யூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்ருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர் டெக்னிக் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெருந்துறையில் வந்து இருக்குது. ஸோ குன்னத்தூர் ரோடு, அதாவது ஈரோடு பார்த்திங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் தான் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து 1ஆம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஐ அல்லது வந்து பார்த்திங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து கம்ப்யூட்டர், கெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது மாதிரியான கேட்டகரியிலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம். தென் இதில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில், அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜாகவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th வந்து ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் 8903858585 8903858585 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.